நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோன்ற தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் சொனி ரேடியோ பவர் பழுது சரி செய்கிறது எப்படின்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க, அதாவது இந்த 2 பேண்ட் சொனி ரேடியோவுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜரை மாற்றி சரி பண்ணி எப்படி இந்த ரேடியோவை படிக்க வைக்கலாம்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் 2 பேண்ட் சொனி ரேடியோ பவர் பழுது சரி செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 பேண்ட் சொனி ரேடியோவில் நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த 2 பேண்ட் சொனி ரேடியோவில் போர்டில் எந்த பழுதும் இல்லை. ஆனால் இதில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ரேடியோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை நேரடியாக கனெக்ஷன் கொடுத்து இந்த ரேடியோவை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மின்னல் தாக்குனதால் இந்த சார்ஜர் மட்டும் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் இந்த சார்ஜர் மட்டும்தான் ஷார்ட் ஆகிருக்கு. ஆனால் போர்டில் இந்த சொனி ரேடியோட போர்டில் எந்த ஒரு பழுதும் இல்லை. ஆனால் அந்த வீடியோவில் நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேடியோவை படிக்க வச்சும் காட்டியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை மாற்றி சரி செய்கிறது எப்படின்னு சொல்லி காட்டலை. அந்த வீடியோட தொடர்ச்சியை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இந்த 2 பேண்ட் சொனி ரேடியோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை எப்படி மாற்றி சரி செய்யலான்றது தான் காட்ட போகிறேன்னு. பார்த்தீங்கன்னா இதில் இருந்த ஸ்க்ரூ ஆணியெல்லாம் ஏற்கனவே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு புதுசாக ஒரு சார்ஜர் வாங்கியிருக்கிறோம். வாங்கிட்டு அதில் இந்த பின்னை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி வயர்களை விட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை இந்த மாதிரி விட்டுட்டு இதை இப்படியே வச்சு நாங்கள் பூட்டிடலாம். இந்த மாதிரி வச்சு பூட்டிடலாம். பூட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வர்ற ரெட் கலர் வயர் ப்ளஸ்ஸை நாங்கள் இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிறத்தில் வர்ற வயரை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் ஒன் பண்ணி பார்க்கலாம். இந்த வயரை மைனஸில் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் வயரையும் இதில் மைனஸ் வயரையும் கொடுத்துருக்குறோம். அதாவது மொபைல் ஃபோன் சார்ஜரில் ப்ளஸ் வயர், இதில் மைனஸ் வயர். இப்போ ஏசி பவர் பிளக்கில் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு 5 வோல்ட் கரண்ட் வருதான்றதை நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வீடியோவில் செக் பண்ணி காட்டியிருந்தோம். அதாவது இடிமின்னல் தாக்கத்தால் ஷார்ட் ஆகின மொபைல் ஃபோன் சார்ஜரை செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் சார்ஜ் வர்ற தெரியலை. பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரில் சார்ஜ் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை மாற்றி சரி செஞ்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வோல்ட் கரண்ட் சரியாக வருது. இப்போ நாங்கள் இதை ஒன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா சூஜி கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் ஒன் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ இதுக்கு நாங்கள் புதுசாக ஒரு 5 வோல்ட் சார்ஜரை மாற்றிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியோ சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ நாங்கள் ரேடியோ பூட்டிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜர் மாற்றி சரி பண்ணுற வீடியோ நான் போன வீடியோவில் உங்களுக்கு அதை காட்டலை. அதாவது சார்ஜர் மாற்றி எப்படி சரி செய்கிறது, ரேடியோவை எப்படி பாட வைக்கிறதுன்றதை அந்த கட்டத்தை உங்களுக்கு காட்டலை. அதனால் இப்போ இதில் காட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த சார்ஜரை மாற்றி சரி செஞ்சுருக்கிறோம். இப்போ மறுபடியும் ஒரு ஒன் பண்ணி பார்க்கலாம்.
நல்லது நண்பர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் காட்டாத தொடர்ச்சியை வந்து இந்த வீடியோவில் வந்து சார்ஜர், அதாவது ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜரை வந்து இந்த மாதிரி ஒரு 2 பேண்ட் ரேடியோவுக்கு மாற்றி சரி செய்கிறது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.